ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் முட்டையில் வந்து சிம்பிளாக ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து கத்திட்ட ஒரு 7-8 பீஸாக ஊடால கீறி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை காட்டலை. பாருங்கள், கீறி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயெல்லாம் சிக்கன் 65 மசாலா பொடியும் கொஞ்சம் பெப்பர் பொடியும் கலந்து உள்ளே போட்டு விட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா அந்த உள்ளே திறந்து பார்த்தோன்னா உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் போய் நல்லா இருக்கும். சப்புன்னு பொதுவாக அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இந்த மசாலா தடவி நம்ம வறுக்கிறப்ப வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை வந்து அந்த மசாலா வாசம் போகிறதுக்காண்டி அந்த எண்ணெயில் வந்து 4 பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம், இந்த மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போட பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து வந்து நான் வந்து காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, காலிஃப்ளவரையும் கொஞ்சம் காலிஃப்ளவர் மசாலா இருக்குல்ல, அது தடவி கொஞ்சம் பொரித்து வச்சுருந்தேன். அதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலா பத்தாவும் போயிடுச்சு. அதனால் வந்து திருப்பி நான் கொஞ்சம் மசாலா கொட்டி நல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த முட்டையை எடுத்துகிட்டு அதோட கீழே எண்ணெய் இருக்கும் பாருங்கள், அந்த எண்ணெயில் வந்து நம்ம சுடு சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். காலிஃப்ளவரும் இந்த முட்டை வறுவலும் தான் இன்றைக்கி எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் உள்ள அந்த எண்ணெயில் சுடு சாதத்தை போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பை.